ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கொங்கு நாடு. கண்டிப்பாக தமிழ் கடை தான். மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து கட்டி சோறு. இந்த பெரிய பெரியங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த போர்ச்சுகீஸ் மிளகா காரம். உலகிலேயே மிக ரிமோட்டஸ்ட் தனித்து விடப்பட்ட சிட்டி வந்து பெர்த் தான். இப்போ கட்டியிருக்காங்க 19ஆம் நூற்றாண்டு முடிவில். நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்தியன் ஓஷனுக்கு போகலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா சதர்ன் ஓஷன், அதாவது அண்டார்டிக் ஓஷனுக்கு. ஒரு கும்பலாக அங்கே நின்றுருக்காங்களே, அப்படி என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. நானும் அண்ணாவும் மேண்டா ரேவும். டேங்க் ஃபுல்லாக இருக்கா, ஏதாவது அடிபட்டிருக்கா, என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணுவாங்க. 45,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோங்க இந்தியன் பணத்துக்கு. வந்துடுங்க, இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ் வந்தாச்சு. அண்ணாக்கு நன்றி சொல்லிடலாம். அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்ரிட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். இந்த இடத்துல தான் வந்து தங்கியிருந்தோம். கேரேஜ் உங்களுக்கு நைட்டு பேசி முடிச்சிருப்பேன் நான். இங்கே எதுவும் ஃப்ரீ கேம்பிங்கில் அது வெளியில் தூரமாக போக வேண்டியது இருந்தது. 70-80 கிலோமீட்டர் ஃப்ரீ கேம்பிங்க்கு. நம்ம கொள்கை வேறு, இந்த 7 நாள் ட்ரிப்பில் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் தங்குறோம், காரில் தான் படுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி ஃபைனலாக அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம். இங்கே ஒரு கார் கேரேஜ் இருந்தது. அப்புறம் அவர் ஓனர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், ஏதோ காரில் மெக்கானிக் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் அடிலேட் டு போர்த் போகிறோம், டயர்டாக இருக்குது, போகிற வழியில் இங்கே கார் நிறுத்தி இப்போ தங்கிக்கலாமா, காருக்குள்ளே என்ன நிறுத்திக்கிங்க அப்படின்ட்டாரு. அவங்க கேரேஜ்லேயும் நிறுத்தி தூங்கியாச்சு. என்ன இங்கே டாய்லெட்ஸ் தான் இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் பரவாயில்ல, வேலை முடிஞ்சுது. இது வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இருக்குங்க மார்க்கெட் ரிவரில். ஸோ இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கேப் லியூவின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ மணி காலை 6:10, இப்போயே முழிப்பு வந்துருச்சு. இங்கே ஒரு 10-15 நிமிஷத்தில் சன்ரைஸு. ஸோ முழிப்பு வந்தங்காட்டி சரி கிளம்பிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக போய் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். கேப் லிவினில் போய் சந்திக்கலாம். என்னங்கண்ணா, ஓகேவா? டன். குட் மார்னிங். இன்னைக்கு நமக்கு இந்த எப்பிக் அட்வென்ச்சர் ஆஸ்திரேலியன் ரோட் ட்ரிப்பில் கடைசி நாளுங்க, டே 7. ஃபைனலாக இந்த மார்க்கெட் ரிவர்லேருந்து பெர்த் நோக்கி போக போகிறோம். ஆனால் போகிற வழியில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றா கவர் பண்ணிவிட்டு பெர்த் இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு போய் காரை கொடுக்க போகிறோம். இதுதான் நம்ம பிளான். போகலாங்களா? வாங்க. டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம் தங்குறதுக்காக, அப்படியே தேடிட்டு இருந்தோம். இப்படி போனால் டவுனுங்க, இப்படி போனால் ஆஸ்திரேலியாவோட வெஸ்டர்ன் மோஸ்ட் எண்டு, சவுத் வெஸ்டர்ன் மோஸ்ட் எண்டுக்கு போக போகிறோம். கேப் லியூவின் அப்படின்னு ஸ்பெஷல் போயிடலாம். ஓகேங்க, அந்த கேப் லிவின் ஹவுஸ் வரதுக்கு முன்னாடி போகிற வழியில் இந்த குட்டி ஒரு டவுன் இருந்தது, அகஸ்டா. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஆறுங்க. இந்த ஆறு வந்து கடலில் கலக்குது அங்கே போய். ஸோ பிளாக் அவுட் நதி அப்படியே வந்து உங்களுக்கு கடலில் போய் கலக்குது. இங்கே பாருங்கள், இம்ப்ரீச்மெண்ட்ஸ் அப்ளை பெர் பர்சன். ஓகே, பெரிய ஃபைன் போட்டுருந்துருப்பாங்க. இங்கே நைட்டு வந்து நம்ம இங்கே இந்த மாதிரி இடங்கள் கூட யோசித்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்களா, கேம்பிங் கிடையாது, இங்கே ஃபைனை போட்டிருப்பாங்க. ரேஞ்சை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க காரில். இங்கே இது இருக்குது, பிபிக்யூ, அந்த பார்பிக்யூ செட்டப் இருக்குது. நாங்கள் அந்த சப்பாத்தி வாங்கியிருக்கோம், சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதான் இந்த குட்டி அகஸ்டாவோட ஒரு ஜெட்டி. ஸோ இங்கெல்லாம் மீன் பிடிக்கலாம் ஜெட்டிஸ்லாம். வெல்கம் டு அகஸ்டா. இது சவுத் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இது வெஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ரெண்டும் வந்து மீட் பண்ணுற இடம் தான் இந்த சவுத் வெஸ்டர்ன் மோஸ்ட் ஆஸ்திரேலியா, கேப் லியூன். இங்கே என்ன ஸ்பெஷலுங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இன்னொரு 12 கிலோமீட்டர் போனோம்னா அந்த கேப் லியூன் போயிடலாம். அங்கே போயிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு திரும்பவும் இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் ஒன்றா கவர் பண்ணிட்டு பெர்த் போகிறோம். இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற இடம் இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. முக்கியமாக வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு இந்த சவுத் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இந்த இடம் தான் கொஞ்சம் சவுத், அதாவது இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலே கொஞ்சம் பச்சை பசுப்பியல்னு நிறைய ரிவர் இருக்கிற ஓரளவுக்கு பசுமையான விவசாயம் மற்றும் இந்த வைனரிஸ் இருக்கிற இடம். உங்களுக்கு நார்த் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலாம் போனீங்கன்னா ரொம்ப வரக்காடு தான் எல்லாம். மெயினாக மைன்ஸ் தான் அதிகமாக இருக்குது.
பட் இங்கே அங்கேயும் போகிறாங்க டூரிஸ்ட்டு, அது வேறு விதமான இது. இங்கே வந்து உங்களுக்கு விவசாயம் நிறைய இருக்கிறதுனால, அது தொழில் இருக்குது, வைனரிஸ்லாம் இருக்கிறதுனால. காலையில் நல்லா சன்ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்துட்டப்பா, மேலே ஏறிடுச்சு. சரி, அங்கே டாய்லெட்ஸ் இருக்குது, போயிட்டு மேலே குட்டி அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது, போய் காஃபி வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் போல் அந்த கேப் லியூமின்க்கு. மணி காலை 8. சூப்பர் மார்க்கெட் ஐஜி ஓப்பன் ஆகிருந்தது. அங்கே பார்த்து பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்பாத்தி அன்றைக்கே வாங்கிட்டோம் நேற்று. ஸோ அதை சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண இந்த பெரிய பெரிய சிக்கன் இருக்குது இல்லைங்க, அதை வந்து மசால் தடவி வந்து இதை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 450 கிராம் $11. ஸோ அதை வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரீ பார்பிக்யூ செட்டப் என்ன நாங்களே வச்சுருக்கோம். ஸோ கொண்டு வந்து பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்கா? இந்த பெரிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த போர்ச்சுகீஸ் மிளகா காரம், அந்த பவுட்ரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஊர் மாதிரியே காரசாரமாக. ஸோ ஃபைனலாக இதே தான் பார்த்துருப்பீங்க. Day 1 நைட் அன்றைக்கி அந்த கிம்பா கேம்பில் வந்து இதே மாதிரி தான் அந்த சிக்கன் சட்டையை வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி Day 7 கடைசி நாள். அதே சிக்கன் பார்பிக்யூவோட இன்றைக்கி பயணம் நிறைவடையுது. எபிக் அட்வென்ச்சர் ட்ரிப். ஓகே வாங்கண்ணா. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துருவோம். ஓகேங்க, சாப்பிட்டு பார்த்துருவோமா? உலக்கெல்லாம் வந்துருச்சு. அப்படியே சப்பாத்தி 4 பக்கம் வச்சு சூடு பண்ணிட்டோம். ரெடிமேட் சப்பாத்தி வச்சு சாப்பிட்ருவோமா? அவ்வளோதாங்க. சப்பாத்தி பெரி சிக்கன் ரோல். அதனால் காரசாரமாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. இது கூட ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு போட்டு லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. கிளம்பிட்டாங்க அகஸ்டாலேருந்து. பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சை. பாருங்க வியூவை. ஆறு வந்து கடலில் கலந்து கூடிய சீக்கிரம் இந்தியன் ஓஷனை பார்க்க போகிறீங்க இன்னும் சில நிமிடங்களில். இல்லைக்குமாரு அண்டார்டிங்கிற இந்தியனுங்கிற அப்படிங்கிறீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கோம். ஸோ எவ்வளவோ வாழ்க்கையில் வந்து டூர்ஸில் வந்து நம்ம முனைகளுக்கு போயிருப்போம். நம்ம கேப் காமரின், அதான் கன்னியாகுமரி, இந்தியாவோட தென் முனை. அதே மாதிரி இது வந்து தென்மேற்கு முனை ஆஸ்திரேலியாவோடது. இங்கே பாருங்க, அந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். ஸோ முனை மாதிரி வந்துருக்குங்க, அதான் கேப். வந்தாச்சுங்க கேப் லியூமின், ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முனை. அந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். இந்த சைட் மட்டும்தான் லேண்ட். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து டிப்பு வந்து முனை மாதிரி முடிச்சிருக்கு பாருங்க. முனையத்தான கேப்புன்னு சொல்கிறோம். என்னங்க ஸ்பெஷல் இதில்? உலகத்திலேயே வந்து 3 கேப், கிரேட் 3 கேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கிரேட் கேப்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தின் மிக முக்கியமான 3 முனைகள். 1, சவுத் அமெரிக்காவோட தென் முனை கேப் யார்க். அது வந்து சிலியில் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் அந்த சிலி அர்ஜென்டினா அந்த பார்டர் நம்ம போயிருந்தோம், உஷ்பயா அங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த கேப் யார்க். அங்கே என்ன ஸ்பெஷல்? அங்கே தான் 2 முக்கியமான பெருங்கடல் வந்து மீட் ஆகிற இடம். அந்த ட்ராக் பேசேஜில் நம்ம பேசியிருப்போம்ல, என்னது பசிபிக் பெருங்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் மீட் பண்ணுற இடம் அந்த இடம். ஸோ அது இப்போ கேப் யார்க். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முனை. அது நம்ம அந்த கேப் யார்க் போகல, ஆனால் பக்கத்தில் வரைக்கும் போயிருந்தோம். நம்ம அந்த ட்ராக் பேசேஜ்லாம் பயணம் பண்ணவே அண்டார்டிகா அப்போ எக்ஸ்பெடிஷன். இப்போ 2வது கேப் ஆஃப் குட் ஹோப். அது எங்கே இருக்கு? சவுத் ஆப்பிரிக்காவோட தென் முனை, ஆப்பிரிக்காவோட தென் முனை. அங்கே தான் இந்த பக்கம் அட்லாண்டிக் பெருங்கடல், இந்த பக்கம் இந்திய பெருங்கடலும்
சேர்ற இடம் தான் கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ பசிபிக்கும் அட்லாண்டிக்கும் கேப் யார்க்கு, அட்லாண்டிக்கும் இந்தியன் ஓஷனும் கேப் ஆஃப் குட் ஹோப் ஆப்பிரிக்கா, இந்தியன் ஓஷனும் அண்டார்டிக் ஓஷனும் கலக்கிற ஒரு இடம் இருக்கணும் இல்லைங்களா? அதுதாங்க இப்போ நம்ம வந்திருக்கிற கேப் லியூவின். இந்த இடத்துல தான் இந்த பக்கம் வந்து அண்டார்டிக் பெருங்கடல், இந்த பக்கம் வந்து இந்திய பெருங்கடல், இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் அங்கே இருக்கிற கேப் ஆஃப் லியூவின். அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து 19th சென்ச்சுரி முடிவில் கட்டியிருக்காங்க. அதாவது 1890s கட்டியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸு. முதல் இங்கே வந்தவர் ஒரு டச் எக்ஸ்ப்ளோரருங்க, 1622. நம்ம ஆஸ்திரேலியாவை ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கும்போது அபாரிஜின்ஸ் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் குக் வந்து காலை வச்சு ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக மேப் பண்ணார். 18th சென்ச்சுரியில் 1717 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க கன்விக்ஸ் எல்லாம். பட் இருந்து அப்புறம் அவங்க வந்து செட்டில் ஆனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் ஹிஸ்ட்ரியெல்லாம். அதுக்கு முன்னாடியே டச் எல்லாம் வந்து நார்தன் ஆஸ்திரேலியாவும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அதெல்லாம் மேப்பிங் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் சிட்னி எபிசோடில். அதுதான் அந்த டைமில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வந்த டச் எக்ஸ்ப்ளோரர் தான் முதல் இங்கே வந்திருக்காரு. அவர் வந்து அந்த கப்பல் பேர் தான் லியூவின். லியூவின் அப்படின்னா டச்சு மொழியில் லயனஸ் அப்படின்னு அர்த்தம், பெண் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இதான் அது. ஸோ என்னென்னா இது வழக்கமாக இந்த மாதிரி லைட் ஹவுஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து இப்போது என்ட்ரன்ஸ் போட்டாங்க. இங்கே அண்ணாவை காண நம்ம மேலே வரைக்கும் போய் பார்க்க முடியும். இந்த 2 கடல்கள் சங்கமிக்கிறது இதாங்க. இப்போ பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். இதான் லைட் ஹவுஸு. கைரட்டூடும் எடுக்கலாம், கைடு கூட வருவாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம். இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி சதர்ன் ஓஷன்னா ஒன்றும் இல்லைங்க, அண்டார்டிக் பெருங்கடலில் தான் வந்து தென் பெருங்கடல் அப்படிங்கிறாங்க சதர்ன் ஓஷனுங்கிறது. ஸோ இந்த பக்கம் அண்டார்டிக் பெருங்கடல், இந்த பக்கம் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். ஸோ இந்திய பெருங்கடலும் அண்டார்டிக் பெருங்கடலும் கரெக்டாக ஜாயின் ஆகிற இந்த இடம் தான் கேப் லியூவின். ஸோ நம்ம வந்திருக்கிறது இந்த 3வது கிரேட் கேப் இந்த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு கேப் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த கரெக்டாக அந்த முக்குக்கு போகலை, கேப் யார்க்குக்கு. பட் ஆனால் அந்த 2 கடலும் கலக்கிறத பார்த்தோமா இல்லையா நம்ம ட்ராக் பேசேஜில் போகும்போது. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கேப் டவுன் போயிருந்தோம்ல, அங்கேருந்து ரொம்ப பக்கம். ஸோ எக்ஸாக்ட்லி கேப் ஆஃப் குட் ஹோப் போகணுன்னா கூட நம்ம பக்கத்தில் போயிட்டோம் கேப் டவுனு. 3வது இந்த பிரமாதமான ஆஸ்திரேலியாவில் அமைஞ்சிருக்கிற கேப் லியூவின் வந்தாச்சு, பார்த்தாச்சு. டாலஸ்ட் லைட் ஹவுஸ் இன் மெயின்லேண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இந்த ஆஸ்திரேலியாவோட கண்டத்திலே மிகப்பெரிய லைட் ஹவுஸ் இதுதான் மெயின்லேண்டில். அதாவது பக்கத்தில் குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்காங்க, மேபி இதோட பெருசாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ரிமோட்டாக பயணம் பண்ணி டீப்பாக வந்து சவுத் வெஸ்டர்ன் டிப் ஆஃப் ஆஸ்திரேலியா, அதுவும் முக்கியமாக இந்த ஜியாகிரபிக்கலாக புவியியல் ரீதியாக ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து $7.5. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உள்ளே வாங்கணும்னு நினைக்கிறேன். லைட் ஹவுஸ் என்ட்ரி வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு $7.5 இதை வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் மேலே போகிறதுக்கு $22ங்க. அது வேணால் கூட கைடு வருவாங்களாமா. ஸோ அது காஸ்ட்லி, அது வேணாம் எங்களுக்கு. வந்து நான் இந்த 2 கலக்கிறத காட்டணும். அது வந்து நம்ம இங்கே போனாலே அங்கே போனாலே பார்த்துடலாம். ஸோ அதனால் உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, குரூப் டூருக்கெல்லாம் நிற்கிறாங்க. அதுக்கு தான் இந்த $22. இல்லைங்க, நடந்தான் போகணும். ஆமாம் ஆமாம். ஓகே, சூப்பருங்களா. நீல வானம், அழகாக இந்த வெள்ளை கலங்கரை விளக்கம் சூப்பராக கட்டியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு முடிவில் 130 வருஷம் ஆச்சு கட்டி. டெடிகேட்டட் டு த வேர்ல்டு மெரைனர்ஸ். உலக கப்பல் கடல் பயணிகளுக்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காங்க, மெரைனர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய இங்கே கப்பல்கள் வந்து சிதைஞ்சு போயிருக்குதுங்க. இந்த லைட் ஹவுஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து இங்கே சிதைஞ்சு போயிருக்கு. 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 18, 19 வரைக்கும் வந்தாச்சுங்க. தெரியுதா அந்த இடம் தாங்க. இந்த பக்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் அண்டார்டிக் பெருங்கடல், இந்த பக்கம் இந்திய பெருங்கடல்.
2 ஒரு இடத்துல கலக்குது பாருங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலை வந்து இடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக நம்ம நின்றுருக்கிற சென்டரில் நின்றுருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல. அங்கே தாங்க 2 ஓஷன் கலக்குது. உங்களுக்கு தெரியுது? இது இப்படி, இது இப்படி, இந்த பக்கம் அலை, அந்த பக்கம் அலை தெரியுதா? நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே தாங்க 2 பெருங்கடல்களும் வந்து சந்திக்கிற இடம். நிறைய ஆறுகள் சங்கமிக்கிறது, இதெல்லாம் நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். 2 கடல்கள் சங்கமிக்கிறது கூட பார்த்துருக்கோம். நம்ம இந்த பொர்னியோட கூட டிப் ஆஃப் பொர்னியோட பார்த்தோம், ஞாபகம் இருக்குது எனக்கு. கன்னியாகுமரியில் பார்த்த பிந்திய பெருங்கடல் எவ்வளோ தூரம் பயணித்து அதோட முடியிற இடம் இங்கே தாங்க. அது வந்து அண்டார்டிக் பெருங்கடலோட கலக்கிற இடம் இதுதான். ஸோ நம்ம கன்னியாகுமரியில் பார்த்த விஷயத்தை இங்கே வந்து முடிக்கிறோம். இந்திய பெருங்கடல்னு உங்களுக்கு அந்த ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்து அப்படியே இந்தியா வழியாக கரெக்டாக ஆஸ்திரேலியா இங்கே வந்து முடியுது. ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் 2 பெருங்கடல்கள் கலக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அலையும் இதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம், ட்ராக் பேசேஜில் எவ்வளோ கொந்தளிப்போடு இருந்தது கடல். அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் கலக்கிற இதில் நம்ம மொபைலில் ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறாருங்க. எங்களால் 2 சங்கமிக்கும் அந்த அற்புத காட்சியை பார்த்துருவோமா? வாங்க, இன்னும் ஜூம் பண்ணால் இன்னும் ஜூம் பண்ணால் 12. இதுதாங்க மேக்ஸிமம். 2 கலக்குது. இங்கே தாங்க எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். பா, கரெக்டாக முத்தாய்ப்பாக அந்த ஒரு பாறை இருக்குது அந்த இடத்துல. கரெக்டாக 2 பக்கமும் வந்து அடிக்குது. இந்த இடம் தாங்க இது கலக்கிற இடம். பயங்கர ஹாப்பி. லியூவின் இங்கே ஒரு லைட் ஹவுஸும் கட்டியிருக்காங்க, கலங்கரை விளக்கம். இங்கே நிறைய கப்பல்கள் வந்து சேதமடைஞ்சு எல்லாம் அப்படியே கடற்கரையில் கிடக்குதுங்க. ஸ்நார்க்கலிங் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் இதை கட்டியிருக்காங்க, கலங்கரை விளக்கம் 1895. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அட்டகாசமான கேப் லூயின் 2 பெருங்கடல்கள் கலக்கிற இடத்த உங்களுக்கு காட்டுறது எனக்கு பயங்கர சந்தோஷம். ஹாப்பியா? அப்படியே உங்கள் குமாரோட பார்த்துருங்க. நான் உங்கள் குமார். இன்ட்ரோ கொடுக்கவே இல்லைல்ல. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோம். அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சர் பயணத்தில் முடிக்க போகிறோம். கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஆஸ்திரேலியாவில், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில், சவுத் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கேப் லூயின் அப்படிங்கிற நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் இந்திய பெருங்கடல் இந்த பக்கம், அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பக்கம் 2 கலக்கிற இடத்த தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பின்னாடி. சூப்பர்ல, பயங்கர ஹாப்பி. ஓகேங்க, போகலாமா? பார்த்துட்டோம் ஜூம் பண்ணி சூப்பராக. அப்படியே கீழே போகலாமாங்க. அது வரைக்கும் வழி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. வழி போட்டிருக்காங்க பாருங்களேன், எப்படி நக்கல் பார்த்தீங்களா உங்களுக்கு? நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்தியன் ஓஷனுக்கு போகலாம், இந்த பக்கம் போனீங்கன்னா சதர்ன் ஓஷன், அதாவது அண்டார்டிக் ஓஷனுக்கு போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி இன்னும் விட்டாங்கன்னா நான் அந்த எட்ஜுக்கு போய் உங்களுக்கு காட்டிடுவேன். பட் இந்த ராக்ஸ் ஃபார்மேஷன், புஷ்ஷு, ஆனால் இங்கெல்லாம் எவ்வளோ வறண்டு காணப்படுது பாருங்கள். அந்த மார்க்கெட் ரிவர் மாதிரி இல்லை இந்த இடம். ஓகேங்கண்ணா, சூப்பர். 2 ஓஷன்ஸ் மீட் பாருங்கள். லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் கொடுத்துருக்காங்க, வேணால் பார்த்துக்குங்க. கடல் அலைகள், அந்த கரண்ட்ஸு, வேவ்ஸ், அலைகள், ஸ்வெல்ஸு எல்லாம் எவிடென்ட் இந்த வாட்டர் அரவுண்ட் த கேப். திஸ் கேன் கிரியேட் அன்யூஷுவல் கண்டிஷன்ஸ் இந்த நியர்பை வாட்டர்ஸ். ஸோ ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குங்க சில நேரங்களில். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி 2 பெருங்கடல்கள் சந்திக்குதோ அங்கே எல்லாமே கொந்தளிப்பாக தான் இருக்கும். பார்த்துருப்போமே நம்ம ட்ராக் பேசேஜை. ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம், ரொம்ப ரிமோட்டான இடம் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்க்குறது. இந்த ரோட் ட்ரிப்பில் நம்ம கரெக்டாக அமைஞ்சுதுங்கிறதுனால வந்துட்டு நம்ம அது ரொம்ப ஹெல்ப் பண்ணது நம்ம ஆனந்தண்ணா, அவருக்கு நன்றி. ஸோ முதல் முறையாக நீங்கள் இதை பார்ப்பீங்க, கேள்வியே படுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க போகிறது கண்டிப்பாக முதல் முறையாக தான் இருக்கும். பட் கலர் வைஸு இது வைஸு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை 2 கடலுக்கும். பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது 2மே. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் டார்க்காகவும் இது கொஞ்சம் லைட் க்ரீனாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறீங்களா? அது சூரியனால இல்லையா? ஓகே, இது கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்குது, அந்த பக்கம் கொஞ்சம் லைட் அந்த க்ரீனிஷ் ஷேட் வருதுங்கிறார் அண்ணா. சரிங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டியாச்சு. தேங்க்யூ, அட்டகாசமாக இருந்தது. நம்ம அப்படியே கிளம்பி கார் எடுத்துகிட்டு இந்த மேலே மட்டும் ஏறல, பட் இட்ஸ் ஓகே. நம்ம நிறைய லைட் ஹவுஸ்லாம் பார்த்தாச்சு, அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. போயிடலாம் வாங்க. பாய் பாய். அண்டார்டிகா அண்ட் இந்தியன் ஓஷன். நிற வானம்க்கு எவ்வளோ தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு சின்ன வாக் போயிடலாம் அண்டார்டிக் ஓஷனில். அம்மா தான் அமைஞ்சிருக்கு இடம். இந்த புஷ்ஷும் அழகாக ஒரு கோவ் மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்கள், ஒரு வளைவு, கடல்.
இங்கேயும் நீங்கள் இது பார்க்கலாங்க, டால்ஃபின்ஸ் பார்க்கலாம் இங்கே. அப்புறம் வந்து நிறையா திமிங்கலங்கள் பார்க்கலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா அண்டார்டிகாவிலேருந்து எல்லாம் அங்கே சம்மரை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வரும். இங்கே வின்டருக்கு 3 மாதம் ஆகும் எல்லாம் நீந்தி வர்றதுக்கு. அப்படியே கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பீச் தான் போக போகிறோம். பட் அது முக்கியமான ஒரு அனிமல் பார்க்குறதுக்காக பார்த்துருவோம் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாங்க. வந்து விட்டோம் ஹாம்லின் பீச். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஹாம்லின் பே. கார் பார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பீச் வந்து இந்திய பெருங்கடல்லாம் வந்துருக்குங்க. நம்ம வெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நல்லா சவுத்தும் வெஸ்ட்டும் மீட் பண்ணுற இடத்துல இப்போ அங்கே பார்த்தோம் 2 கடல்கள். இப்போ நம்ம டேர்ன் பண்ணி வெஸ்ட்டுக்கு நல்லா வந்துட்டோம். ஸோ இனிமேல் டுவர்ட்ஸ் நார்த் எல்லாமே வந்து இந்திய பெருங்கடல் தான். பெர்த்து அதுக்கும் மேலே இந்த பீச்சும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது சூரியன் இன்றைக்கி சூப்பராக இருக்குது, அருமையான வியூ. பார்த்துடலாமா? முக்கியமாக வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம், பீச்சுக்கு மட்டும் இல்லை. அது என்னங்கிறது உங்களுக்கு போகும்போதே நானே உங்களுக்கே தெரியும். பார்த்துடலாமா? 1 2 3. பா, பயங்கர அழகாக இருக்குது. எப்படி சூப்பரா? அந்த அளவுக்கு ஒயிட் சாண்ட் இல்லைனா கூட நம்ம பார்த்த லக்கி பே அளவுக்கு இதுவுமே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணலாம் மாட்டிருக்குங்க பாருங்கள். இந்த வாட்டர் ஸ்கூட்டர்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், ஜெட்ஸ்கி. நல்லா இருக்குல்ல பீச்சு? இது நம்ம இந்திய பெருங்கடல். இதுவுமே நல்லா அக்வா ப்ளூ கடலில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் என்ன அழகாக இருக்குதுப்பா பீச்சு. பட் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே வாங்க, எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஒரு கும்பலாக அங்கே நின்றுருக்காங்களே, அப்படி என்ன தான் பார்த்துட்ருக்காங்க, எதைத்தாப்பா பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறீங்களா? அதை பார்க்க தாங்க நம்ம வந்திருக்கோம். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த பீச்சுக்காக மட்டும் வரல, அது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு அழகான பீச்சையும் பார்த்துடலாமே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ நம்ம வந்திருக்கிறது வேற ஒரு விஷயத்தை ஸ்பெஷல் பார்க்குறதுக்காக. அது இங்கே வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு தான் அவ்வளோ கூட்டம். வாங்க, யாட்லாம் நிற்கிது பாருங்கள். பணக்காரங்க தனியாக யாட்டு வச்சுருப்பாங்க, ஜாலியாக தேனுங்கும் போது எடுத்து கடலை ஓட்டிப்பாங்க. ஃபுல்லாக எல்லோரும் சன் பார்த்துங்க பாருங்க, எத்தனை பேர் படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளைக்காரங்களுக்கு சூரியன் எதுவும் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏன்னா குளிக்கிறதெல்லாம் போதுங்க பாருங்க, படுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாக எல்லாம். இல்லை மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பட் நம்ம வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. வாங்க, அங்கே வருதுன்னு நினைக்கிறேன், பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக வந்திருக்கோம்? அங்கே பார்க்குறாங்க, அங்கே நின்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். எல்லாம் அதுக்காக தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க வேகமாக போவோம். அதுவே வரும் நம்மளை நோக்கி. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட சீகல்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் நின்னீங்கன்னா வரும் அப்படின்னாங்க. இந்த பீச் எதுக்கு ஃபேமஸ்னா, ஸ்டிங்ரேக்கு ஃபேமஸுங்க. திருக்கை, ஸ்டிங்ரே மேண்டாரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, திருக்கை. அந்த வால் மட்டும் இருக்குமே ஃப்ளாட்டாக, நம்ம கூட இதில் பார்த்தோமே பெலிஸில். இந்த பீச் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது கரைகளுக்கு வருவோம்மா, நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும் இதை. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்படி ஏறி கிராஸ் பண்ணியாச்சு. வாங்க, எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வர்றதுக்கு அது திருக்கையை பார்க்குறதுக்காக தான். ஜெட்டு ரூயின்ஸ் பாருங்க, ஒரு பெரிய ஜெட்டி இருந்திருக்குங்க, நல்லா ஃபுல்லாக இதாகிடுச்சாட்ருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சேதம் அடைஞ்சிருச்சு. நின்றுருக்காங்க பாருங்கள், எல்லாம் அந்த திருக்கையை பார்க்குறதுக்காக தான் நின்றுருக்காங்க. ரொம்ப போய் நின்றுருமா, அது ரொம்ப க்யூரியஸான நமக்கிட்டே வருமாம்மா, வந்து கால் கட்டி சுற்றி சுற்றி போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ வருதுங்க, அடடா காமிச்ச வரேன், வந்துருச்சு திருக்கை.
இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் எப்படி? இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. மேண்டாரே ஸ்டிங்ரேவா மேண்டாரே தெரியுதா? இங்கே பாருங்க எத்த சூடு. டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பாருங்க. இதுக்காக தான் இது மாதிரி நிறைய பார்த்த ஞாபகம் இருக்கா பெலிஸ் பீச்சில். இது அப்புறம் பால்சுரா. இப்போ பாருங்க வரும் பாருங்க. வாவ் எப்படி சூப்பரா. உங்கள் குமாருடன் திருக்கையுடன் உங்கள் குமார் பிரமாதமா. ஒரு அட்டகாசமான ஒரு பெரிய திருக்கை. ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ ஆழ்கடல் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பீச்சுக்கு வந்து மக்கள் பயப்படாமல் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரும். எல்லாம் அதுக்காக தான் நின்றுருக்காங்க. ஆனால் நமக்கு நல்ல நேரங்க. வந்தோடனே ஒன்று மாட்டிருச்சு. எங்கே இருக்குது? எங்கே வருது? இங்கே பாருங்க தெரியுதா? இங்கே வருது, நம்மக்கிட்ட வருது. சத்தியமாக எதிர்பார்க்கல. எல்லாரும் அவ்வளோ தூரம் நிற்கிறாங்க, நம்மக்கிட்ட வருது பாருங்க. மக்களை ரொம்ப பிடிக்கப்பாட்டிருக்கு மனுஷங்களை. இங்கேயே சுற்றி வந்துட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ சைஸு. அந்த வால் மட்டும் எத்தச்சோடு இருக்கு பாருங்க. அந்த வால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பட்டா இதுமாங்க விஷமாங்க. உறுதியாக தெரில எனக்கு. எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஐயா எவ்வளோ பக்கத்தில் பார்த்தாச்சு. டச் பண்ணிட்டு போகுது பாருங்கள் காலை. பட் நம்ம பக்கத்தில் பார்த்தது பயங்கர சந்தோஷம் எனக்கு. சூப்பராக உங்களுக்கு காட்டிட்டேன் க்ளோஸ்அப்பில். குழந்தைகளா ஹாப்பியா? கடல் திருக்கையை பார்த்துட்டிங்களா? ஸ்டிங்ரே வந்து திருக்கைன்னு சொல்லுவாங்க. மேண்டாரே பெருசாக இருக்கிறது பேர் என்ன? அதுவும் ஏதோ ஒரு திருக்கை வகையை சேர்ந்தது தான். நம்மளோட இந்த சீசன் 15 அட்டகாசமான ஓஷியனி அட்வென்ச்சரில் ஃபைனல் பீச் பிரமாதமாக அமைஞ்சு போச்சு. சூப்பராக பார்த்தாச்சு இந்த மேண்டாரேவை. பா என்ன அழகாக இருக்குது. அந்த கலரே பிளாக் கலரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ எவ்வளோ தூரம் வருது பாருங்க. சே இங்கே இருக்கு. அண்ணா வாங்கண்ணா, உங்களுக்கு ஒரு காட்டு நல்லா பார்த்துருங்க. வருது க்ளோஸில் வாங்க, டக்குன்னு வாங்க. உங்கள்கிட்ட தான் வருது. பக்கா ஃபோட்டோ. நீங்களும் வந்துட்டீங்க இதில். சூப்பர். அதான் சரிங்கண்ணா. அதான் வருது பாருங்க. நானும் அண்ணாவும் மேண்டாரேவும் எங்க டச் பண்ணிட்டோம். ஹாப்பி. டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு ஹாப்பியாக போகுதுங்க. வலுவலுன்னு இருக்குது. சூப்பர். சாப்பிடுவாங்க. ஆமாம்மா ஸ்டிங்ரே சாப்பிடுவாங்க. திருக்கே நீங்கள் கடையிலே விற்குமே. இது மேண்டாரே சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் இந்த இதுன்னு நினைக்கிறேன். இதோட சின்ன வெர்ஷன் இருக்கும் திருக்கை, அது சாப்பிடுவாங்க. ஸ்டிங்ரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இந்த ஹெமிலியே பீச்சா அதுக்கு நன்றி. முக்கியமாக அந்த திருக்கைக்கு கூடவே வந்து நமக்கு போஸ்ட் கொடுத்துட்டு சூப்பராக அண்ணாவும் கடைசியில் பார்த்துட்டாரு. 2 பேரும் ஹாப்பி. இல்லை அது ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. அதனால தான் வந்து இதாக வருது. இல்லைன்னு நம்ம பயப்பட வராதில்லை. உங்களுக்கு வருது பாருங்கள். மக்கள் நின்னா வரும். அதுக்கு அப்படியே வந்து டச் பண்ணிட்டு போகணுன்னு ஆசை வருது பாருங்க. சரி ஓகே, நீட்டாக வந்துட்டே தான் இருக்கும். நமக்கு டைம் ஆச்சுங்க. மணி 11:30 ஆச்சு. 4 மணிக்கு வந்து இது கொடுக்கணும் காரை பேத்தில். இன்னும் இங்கேருந்து 300 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 3.5 மணி நேரம் ட்ரைவ் இருக்குது. கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போகிற வழியில் தான் 1-2 முடிஞ்சால் பார்ப்போம். 1-2 பார்ப்போம். ஓகேவா போகலாம். வாங்க. ஒரு 5-5 நிமிஷம் டக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது வாக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் கலர் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது. சூரியன் வர்றதுக்கு அதுக்கும் பாருங்க. சுத்தமாக மேகமே இல்லை. எவ்வளவு தெளிவு. நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்க. அதான் என்ன கலரு, கிளாரிட்டி.
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. போகலாம் வாங்க, இந்த வியூவோட முடிச்சிடலாங்க. பாய். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம். இந்த ஹாம்லி பேலேருந்து சூப்பராக அங்கே பார்த்தீங்களே ஒரு ஷவர் இருந்தது. 2 பேருமே குளியில் போட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலாக அந்த மார்கெட் ரிவரில் போய் அந்த ரிவரை பார்த்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வண்டியை விட்டோம்னு வைங்களேன், ஸ்ட்ரைட்டாக போத்து தான். மணி இப்போ 12, இங்கேருந்து அரௌண்ட் 300 கிலோமீட்டருங்க. சார் 4-4:15 வண்டி கொடுத்துடலாம். 4 மணிக்கே கொடுத்துடலாம் ஆல்மோஸ்ட். என்ன ஹைட்டு, என்ன வித்து பா, சூப்பராக இருக்குது இந்த மரங்கள். நல்ல பலமான தண்ணி இருக்கு ஏரியாங்க. இங்கே எடுத்துங்கண்ணா காட்டிடுறேன். ஒரே நிமிஷம் காட்டிட்டு வந்துடுறேன். அங்கே தான் இருக்கு, இந்த பாலத்துக்கு கீழே வந்தாச்சுங்க. மார்க்கெட் ரிவர் வந்தாச்சு. ஒரே நிமிஷம் காட்டு வந்துடுறேங்கண்ணா. இந்த ஏரியா இவ்வளவு வளமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த நதி தாங்க. ஆக்சுவலாக டவுன் விட்டு கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம். டவுனில் வந்து ரொம்ப சின்னதாக பாயுது, அப்படியே இந்த இடத்துல நல்லா அகலமாக பாயுது. பார்த்தீங்களா இந்த மார்கரெட் ரிவர், எவ்வளோ ஃபேமஸான மார்கரெட் ரிவர் வந்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டினா நல்லா இருக்காது. அவ்வளோதான். அட கொடுமையே, இவ்வளோ தூரம் வருங்க தண்ணி. மழை காலத்தில், வின்டரில் தான் மழை பெய்யும். சம்மரில் எதுவும் 3 மாதம் அடிக்கிற வெயிலெல்லாம் காஞ்சி போய் தண்ணியே எவ்வளோ கம்மியாக பெய்யுது பாரு. தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். மலைகள்லேருந்து வருது, இப்படியே போய் உங்களுக்கு இந்திய பெருங்கடலில் கலந்துருங்க. டவுன் அங்கே இருக்குது, அந்த 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி இருக்குது மார்கரெட் ரிவர். ஸோ இந்த ரிவர் பேர்லேயே டவுனே அமைஞ்சிருச்சு. ஊர் பேரே மார்கரெட் ரிவர் அப்படின்னா பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த மார்கரெட் ரிவர். கடைசி ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட முக்கியமான நதிகளில் இது ஒன்று. தண்ணி மட்டும் லைட்டாக குடிச்சு பார்ப்போமா? நல்லா இருக்குது, பட் வேணாம். மண்வாசனையோட நல்லா இருக்குது. பசுமையான புல்வெளிகள், அப்புறம் வந்து விவசாயம், முக்கியமாக வந்து திராட்சை தோட்டம், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த மார்கரெட் நதி தான். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இந்த பகுதி மட்டும்தான் வளமான பகுதி. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பச்சை பசேல்னு இருக்கும். மற்றது எல்லாமே வரக்காடு, உங்களுக்கு டெசர்ட் மாதிரியே இருக்கும். ஓகே, அப்படியே போய் இப்போ நம்ம பார்த்தோம் இந்திய பெருங்கடலில் கலந்துரும். சூப்பர்ல. தேங்க்யூ மார்கரெட் ரிவர், த ஃபைனல் ரிவர் ஸ்டாப் இன் ஆஸ்திரேலியா நம்மளோட சீசன் 15ல். போகலாங்களா? பை பை மார்கரெட். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம் பெர்த்தை நோக்கி. ஃபைனல் ஸ்டாப் அவ்வளோதான். போகலாங்க. போகிற வழியில் ஒரு காஃபி குடிச்சு போகிறோம். நம்ம பெர்த் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்குது நிறையா, பட் நமக்கு டைம் இல்லை. அவ்வளோதாங்க, போயிட்டுருக்குறோம் பெர்த்தை நோக்கி. இந்த 4000 கிலோமீட்டர் பயணம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த கரெக்டாக ஒரு 170 கிலோமீட்டர், 2 மணி நேரம் தான் இருக்குது. லாஸ்ட் 2 hours. இது ஆக்சுவலாக இந்த 4000 கிலோமீட்டரில் நான் ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். 75% அண்ணா தான், ஆனந்தண்ணா தான் ஓட்டினாரு. நான் தனியாக வந்திருந்தேன்னா எனக்கே டவுட்டு எப்படி முடிச்சிருப்பேன்னு தெரில. அண்ணா வந்து நல்லா தான் போச்சு, சிறப்பாக வந்து முடிக்க போகிறோம் பயணத்தை. ஸோ நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறேன். ஃபைனல் 100 அண்ணா ஓட்டி முடிக்கிறார் பெர்த் ஏர்போர்ட்டில். ஓகேவா? வண்டியை கொடுக்குறோம். அரௌண்ட் 4:15 ரேஞ்சில் போயிடலாங்க. மணி 4:10ங்க. வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட்டு. கரெக்டாக 3 கிலோமீட்டரில் நம்மளோட கார் கம்பெனி ஆஃபீஸ் இருக்குது. பார்கெயின் கார் ரெண்டல். ஏர்போர்ட் பக்கத்தில் கொண்டு விட்டுற வேண்டியதாங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிமோட்டஸ்ட் சிட்டி உலகத்திலே இதுதாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து வேறு எங்கேயும் சிட்டியும் கிடையாது. 2000 to 3000 கிலோமீட்டருக்கு வேறு எந்த சிட்டியும் கிடையாது. ஸோ உலகிலேயே மிக ரிமோட்டஸ்ட் தனித்து விடப்பட்ட சிட்டி வந்து பெர்த் தான். நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த். கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்கெயின் கார் ரெண்டல் அங்கே தான் இருக்குது. நம்ம நிறுத்துறமே அது பக்கத்தில் தான். ஸோ போய் பார்த்துட்டோம். வந்து டேங்க் ஃபுல் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக பக்கத்து பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து 2.5 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் per லிட்ரு. 2.5னா 65 × 2.5 130, 163 ரூபா, 164 ரூபா. ஸோ 164 ரூபாங்க இங்கே வந்து லிட்ரு. 2.5 ஆரம்பித்தோம், 2.4 ஆரம்பித்தோம் அடிரேட்டில். 3 வரைக்கும் போனோம். அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி ஃபைனலாக 2.5 வந்திருக்கோம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இதுதான் சீப்பஸ்ட் ரேட்டு, 2.5.
91. இந்த டேம் ஃபில்லு எனக்கு தெரிஞ்சு 40 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 0க்கு வந்துருச்சு. ஆஹா ஆட்டியே பார்த்தீங்களா, ஒரு லிட்டர் தான் மிச்சம் இருந்துருக்குது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு க்ளோஸ்க்கு 39.29. ஸோ வந்து 40 லிட்டருங்க. 40 இன்ட்டுன்னா $100 ஃபுல் டேங்க். ஜீரோலேருந்து போகணுன்னா $100 அடிக்கணும். $100ங்கிறது 6500 ரூபாய்க்கு அடித்தா ஒரு ஃபுல் டேங்க்கு 40 லிட்டரு. 40 லிட்டருக்கு 16 to 17 கிலோமீட்டர் தருதுங்க. அரவுண்ட் ஒரு 650 கிலோமீட்டர் ஓட்டலாம் 6500 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா. ஓகேங்க, முடிச்சு கொண்டாச்சு. இதான் நம்ம பார்கை கார் ரெண்டல். எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டேன். நம்மளோட எப்பிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் அடிலேட் டு பெர்த் முடிஞ்சுது. கரெக்டாக 59,650 ஆரம்பித்தோம் கிலோமீட்டர். இது இப்போ வந்து 63,677. மொத்தம் 4,027 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் 7 நாளில். 4000 அரவுண்ட் 4000 வரும்னா கரெக்டாக 4000 முடிஞ்சிருக்கு. 4,027. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எந்த டீட்டூரும் எடுக்காமல் ஒரே ரோடு கூகுள் மேப் போட்டிங்கன்னா 2,700 பக்கம் காட்டும். 2000. ஸோ 1,300 எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கோம் எல்லா இடங்களையும் சுற்றி ஓட்டி. ஸோ 4,027 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் டோட்டலாக கால்குலேட் பண்ண எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 687 ஆஸ்திரேலியன் டாலர் போட்டிருக்கோம். ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் 65 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோங்க இந்தியன் பணத்துக்கு. 44,650 ரூபா டிவைடட் பை 4,027 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 11 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இந்தியன் மணிக்கு. சூப்பராக முடிஞ்சது எப்பிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப். அண்ணா தான் வந்து 90% தான் போட்டார். நான் 10% தான் சும்மா வந்து செலவு பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து கான்ட்ராக்ட்லாம் இது பண்ண வேண்டியது இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேங்க. ஃபைனலாக முடிஞ்சுது. போகலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ காரை கொடுத்தாச்சு. எப்போவுமே வந்து காரை கொடுத்த உடனே ஃபைனல் நீங்கள் கொடுத்தோன்னா அவங்க எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுறாங்கன்னு வந்து பாருங்களேன். கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. டேங்க் ஃபுல்லாக இருக்கா, ஏதாவது அடிபட்டிருக்கா, என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் வந்து விடுவாங்க. அடியெல்லாம் எந்த அடியும் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அழுக்காக இருக்குது. அது எப்படி வந்த சேரி சகதியில் பிடிச்சி வந்திருக்கிறோமே. செக் பண்ணுறாங்க பாருங்க. உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. அடியெல்லாம் தான் பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன். இது பண்ணும்போது இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரீ ரெண்டல் கார் தான். ரெண்டல் ஃப்ரீ வேணும்னா நம்ம வந்து இது போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் எக்ஸல் பண்ணியிருப்பேன். இன்சூரன்ஸ் 0 அந்த நம்ம பம்பர் டு பம்பர் 0 இது போட்டிருந்ததில்ல, அது போட்டிருந்தோம். அதனால் அடிப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம கையில் செலவு பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் செக் பண்ணிப்பாங்கலாம் அவங்க கடமைக்குன்னு. அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. டீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், டன். ஓகேங்க, அனைத்தும் நிறைவடைந்தது. ஆல் ஃபார்மாலிட்டிஸ் டன். ஆனால் ஒரு குட்டி ட்விஸ்ட். மறுபடியும் இதே கார் எடுக்க போகிறோம். என்ன பிளான்னா, நம்ம வந்து ஆனந்தண்ணா வந்து இன்னொரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு பெர்த் ட்ரிப்பை. நான் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன். அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து அவர் சில பல வேலைகள் பார்த்துட்டு அவர் சண்டே தான் மறுபடியும் அவர் அடிலேட் போகிறார். பாதுகாப்பாக அனுப்பணும்ல ஃப்ளைட்டில். அவருக்கு வேலை இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறதா இருந்தது. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு ட்ரிப்பை. 3 நாள் பெர்த்தில் இருந்துட்டு அப்புறம் சண்டே தான் போகிறாரு. ஸோ அதனால் அவர் கார் தேவைப்படும்ல, அதனால் இதே காரையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சுது. புது கான்ட்ராக்ட் இல்லைன்ட்டாங்க, வேறு கார் இல்லைன்ட்டாங்க. அதனால் புது கான்ட்ராக்ட் போட்டு 3 நாளைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி என்ன பண்ண பிளான் என்னென்னா, நமக்கு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு. ஒரு 10 மணி வாக்கில் ஏர்போர்ட் போய் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக. 2 மணிக்கு தான் செக்இன் பண்ணுவாங்க ஏர்லி மார்னிங். ஸோ இப்போ மணி இவ்வளோ 6 போகுது. இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்குது. அப்படியே சிட்டிக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அண்ணன் நம்மளை ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஒரு நைட்டு வராண்டு ஒரு 10 மணிக்கு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் இந்தியாவை நோக்கி கோலாலம்பூர் வழியாக. ஸோ இந்த இது எபிசோடை வந்து நம்ம ஏர்போர்ட் போயிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, போகலாம் வாங்க. ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாபெரும் ரோட் ட்ரிப் பார்த்தா உங்களுக்கு சாதா தெரிஞ்சிருக்கும். 7 நாள் ஒரு 7 எபிசோட் 6-7 எபிசோட் பார்த்துருப்பீங்க. இந்த எப்பிக் ரோட் ட்ரிப் பண்ணியாச்சு. 4000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அண்ணா தான் ஓட்டினாரு. நான் ஒரு 1000 தான் ஓட்டியிருப்பேன். ஸோ மிக்க நன்றிங்கண்ணா. ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸ்டே பண்ணதில் தான். ஸ்டே பண்ணது இன்னொரு முக்கியமான விஷயம். நாங்கள் வாக்கு தவறவே இல்லை. சொன்னது வந்து ஃப்ரீயாக தான் 7 நாள் தங்க போகிறோம், கேம்பிங் தான் பண்ண போகிறோன்னு. சில இடங்களில் கேம்பிங் சைட்டில் தங்கணும். சில இடங்களில் பார்த்துருப்பீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்களோட ப்ரைவேட் கார் பார்க்கிங்கில் தங்கணும். சில இடங்களில் கார் கேரேஜ்லேயே தங்கணும் நேற்று நைட்டு. ஸோ எந்த ₹1 வந்து அக்காமடேஷனுக்கு செலவு பண்ணல. 7 நைட்டுமே 6 நைட்டுமே வந்து கார்லேயே தூங்கி அங்கங்கே நிறுத்தி வந்தாச்சு. ஸோ சூப்பராக முடிஞ்சுதுங்க இந்த எப்பிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப். இதுக்கு அவன் வந்து முக்கியமாக வந்து எதிர்பாராத விதமாக வந்து அடிலைடில் வந்து அண்ணா
அவர் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பையன் ரெஸ்டாரண்ட்டில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் டக்குன்னு முடிவெடுத்து நானும் வரேன்னு சொல்லி இன்றைக்கி ஜாயின் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 4000 கிலோமீட்டர் ஓட்டி பேர்த்தில் வந்து முடிச்சாச்சு. இன்னும் சில இது இருக்குது, அப்படியே சும்மா பேர்த் ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட்டில் முடிச்சிடலாம். ஓகே போகலாம். பாய். இங்கே பாருங்க, எல்லா பெருநகரங்களுக்கும் ஏதோ ஒரு ஆறு தான் வந்து முக்கியமான ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கும். அப்படி பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்வான் நதி இது போய் கடலில் கலக்குது, இந்திய பெருங்கடலில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நதியும் அட்டகாசமான ஒரு மிகப்பெரிய ஹார்பர் இருந்ததுனால தான் இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் சரி இந்த ஒரு நகரம் அமைஞ்சதுக்கு காரணமே. தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லா நகரம் சிட்னி, மெல்பர்ன், அடிலேட் எல்லா பற்றின ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம். பேர்த் பற்றின ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கல, அது பார்க்கவும் நானும் படிக்கவும் இல்லை. ஸோ இதை மட்டும் கோவிச்சுக்காதீங்க. ஆஸ்திரேலியாவோட 3வது மிகப்பெரிய நகரம்ங்க பேர்த்து. அடிலேடோட பெருத்து. இப்போ நான் இப்போ அடிலேட் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பேர்த் தான் பெருசு மக்கள் தொகையில். ஸோ ஃபஸ்ட்டு சிட்னி, மெல்பர்ன், பேர்த்து, பிரிஸ்பேன், 5வது அடிலேட். ஸோ இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஸ்டேட்டோட தலைநகரம் பேர்த் தான். இந்த என்ன சொல்கிறது, வேர்ல்டுலேயே மிக ரிமோட்டஸ்ட் சிட்டி. மற்ற நகரங்கள்லேருந்து ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சிட்டி இதுதான். மைனிங் மணி இங்கே மெயினாக வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு பணமே நம்ம சொல்லியிருப்போம். ஏகப்பட்ட தாது பொருட்கள் நிறைய இடங்களில் இருக்குது, நல்ல அவுட்டரில். ஸோ எல்லா இடத்துலையும் மைனிங் பண்ணி தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதனால் ரிச்சஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஆஸ்திரேலியாவும் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு ரிமோட்டஸ்ட் ஸ்டேட், ரிச்சஸ்ட் ஸ்டேட், பயங்கர ரக்குட் அண்ட் ரா ஸ்டேட். கொஞ்சம் பர்த்தை விட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். சவுத்தில் ஓரளவுக்கு பசுமையாக இருக்கும், நார்த்து போக போக பயங்கர ட்ரையாக இருக்கும். கங்காரூஸும் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டு இதை பொறுத்த வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா தான். நம்ம கொலப்பசிக்கு தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருந்துருக்கலாம், ஃபேமஸ் கொலப்பசி சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல, அண்ணா தான் சொன்னார். பார்க்கலாம். தமிழ் ரெஸ்டாரண்ட்டு தான். தமிழ் யாராவது இருக்காங்களா ஓனரு? ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இருக்கலாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட் போய் ட்ராப் பண்ணிட்டு வரோங்க அண்ணா. ஓகேவா, இதுதான் பிளான். போகலாமா? ஸோ இந்த பேர்த்தை பற்றி தான் நம்ம பெருசாக சுற்றி பார்க்க முடியல. கொடுங்க, வேறு ஏதாவது ஒரு சீசன் ஆஸ்திரேலியா கம்பைன் பண்ணி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவும் நார்தர்ன் டெரிட்டரி நம்ம கவர் பண்ணல, அதையும் பண்ணிடலாம். வந்தாச்சுங்க. இது வந்து மேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்பப் ஏரியா பேர்த்தில், பெரிய சிட்டியில். ஸோ நிறைய சப்பப்ஸ் இருக்குது. வந்து விட்டோம். கொலப்பசி வந்துச்சுங்க. கொலப்பசி இந்தியன் கிச்சன். கண்டிப்பாக தமிழ் ரெஸ்டாரண்ட்டு தான். நிறைய நாடுகளில் இப்போ தான் சும்மா செக் பண்ணி பார்த்தா நிறைய நாடுகளில் பிரான்ச் வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது கொலப்பசி. உங்களுக்கு இங்கே தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன், பெய்டு பார்க்கிங்க. பார்ப்போம், எங்கே ஃப்ரீ பார்க் நிறுத்துவாங்க பார்த்து. ஓகேங்க, அந்த பக்கம் இது இருந்தது பார்க்கிங், நிறுத்திட்டு வந்துட்டோம். கொலப்பசி இந்தியன் கிச்சன். ஸோ நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவில். நம்ம சிட்னிலலாம் பார்த்துருப்போம், அஞ்சப்பர் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. சரவண பவன்லாம் கூட சிட்னி மெல்பர்ன்லாம் இருக்குது. இல்லைங்க, செஃப் இல்லை, நம்ம வெளியே போயிட்டு வரோமா, 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து அப்படியே போய் அங்கே கோல்ஸ் இருக்குது, சில பர்ச்சேஸ் இருக்குது, வீட்டுக்கு கொக்கோ பவுடர் அது இதுன்னு வாங்க வேண்டியது இருக்குங்க. வாங்கிட்டு வரோம். வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இங்கே சாப்பிட்லாம். இல்லை பக்கத்தில் ஒரு பாகிஸ்தானி இந்தியன் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பிரியாணி இதோட கொஞ்சம் சீப்பாக இருக்குது, அது சாப்பிட்லாம். இன்னொரு கடைக்கு வந்துட்டேங்க. அங்கே வந்து வேணான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கொங்கு நாடு கமகமா இந்தியன் குசின்னு போட்டிருக்கு. பாப்போம், இங்கே நம்ம தமிழ் செஃப் இருக்கார் அண்ணா. அங்கே இருந்தார், பட் அவரை பார்க்கல. நாங்கள் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு இடம் வேறு இதுங்க. அண்ணன் தான் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனந்தண்ணா. பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கமகமா இந்தியன் குசின். கமகமான்னு சாப்பிட்டு போகணுங்கிறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கொங்கு நாடு கண்டிப்பாக தமிழ் கடை தான். பாப்பா இங்கே நமக்கு யாராவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இதாக இருப்பாங்க. வீடியோ எடுத்து என்ன எடுத்துப்பாங்கன்னு தெரில. பார்க்கலாம் வாங்க. செஃப் இருந்தாலும் இருக்கலாம். ஹலோ, இஸ் திஸ் தமிழ் ரெஸ்டாரண்ட்? சவுத் இந்தியன் தமிழ். அது செஃப் ஃப்ரம் தமிழ்நாடு. செஃப் தமிழ் செஃப்? ஓனர் சார் ஃப்ரம் ஓனர் தமிழாங்களாமா? சரி, ஓகே, நான் போயிட்டு பேசுகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம கமகமாவில் ஆர்டர் பண்ணிட்டோம். மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து கட்டி சோறு வந்து சிக்கன் வறுவல் 65 மாதிரி,
அப்புறம் சிக்கன் இது, அப்புறம் முட்டை போட்டு சாப்பாடு போட்டு இது பண்ணியிருக்காங்க. கட்டு சோறு பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி கட்டு சோறு, அதே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் பிரியாணி ஒன்று. ஸோ ஃபைனலாக இந்த ஆஸ்திரேலியா சீசன் ஆஸ்திரேலியாவில் முடிக்கும்போது ஒரு தமிழ் சாப்பாடோட தான் முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம கொங்கு நாடுக்கு வந்திருக்கோம். அவங்க ஓனர் யாருன்னு கேட்டோம். அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியல. அவங்க வந்து நாமக்கல்லாமா? ஆமாம், நாமக்கல்ல இருக்காங்க. பட் இன்னைக்கு கட்டு சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டு சோறு சாப்பிட்டுட்டு ஆஸ்திரேலியாவோட வந்து கிளம்ப வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்கண்ணா, சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க, எல்லாமே தரமாக இருந்தது. ஃபுட் இஸ் வெரி குட். தேங்க்யூ. எஸ், பாய். பேக் பேக்கர் குமார். ஆமாம், ஓகே, தேங்க்யூ, பாய். இவங்க ஒர்க் பண்ணுறவங்க நார்த் இந்தியனு, பட் ஓனர் தமிழ் தான் பேசுனாங்க. பட் ஆனால் அவங்க வெளியே வரல. சரி விடுங்க, நம்மளுக்கு தெரியலையாட்டிருக்கு. எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியணும்னு அவசியமே என்ன. சரி, அப்படியே கிளம்பி நம்ம ஏர்போர்ட் போகலாங்க. போயிட்டு இந்த விலாகை முடிச்சிடுவோம் வாங்க. அதாச்சுங்க பெர்த் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். 2 டெர்மினல் இருக்குது, 3 டெர்மினல் இருக்க மாட்டேருக்கு. டெர்மினல் 1, 2, 3. டெர்மினல் 1 தான் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல். நம்ம போகிறது மணி காலையில் 11 போகுது. சாரி, காலையிலங்கிற பிறகு நைட்டு. நாளைக்கு காலையில் நமக்கு 5 மணிக்கு ஃப்ளைட். ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு 5-6 மணி நேரம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு செக்இன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைன் செக்இன் முடிச்சிட்டேன். ஸோ அழகாக வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக கேட்டுக்கு. இதெல்லாம் நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. இந்த கன்க்ளூஷன் ஆஃப் சீசன் 15. பாருங்கள், ஃப்ளைட்லாம் வெளியவே தெரியுது. ஜஸ்ட் ஒரு கிரில்லு தான். விர்ஜின் ஆஸ்திரேலியா நிற்குது. அலையன்ஸ் ஏரா? இது அலையன்ஸ் ஏர்னு ஒரு ஏரா கேள்விப்பட்டதே இல்லை. இந்தியாவில் தான் அலையன்ஸ் ஏர் இருக்குது, ஏர் இண்டியாவோடது. இதான் லோ காஸ்ட் ஏர்லைன் இருக்குது. T1 தாங்கண்ணா. 2 வந்து டொமஸ்டிக்ங்க, 1 தான் இன்டர்நேஷ்னல். வந்தாச்சுங்க டெர்மினல் 1 இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். வேர்ல்ட்ஸ் ரிமோட்டஸ்ட் சிட்டியோட ஏர்போர்ட் வந்து விட்டோம். சிட்னி மெல்போர்ன் அளவுக்கு இங்கே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் கிடையாதுங்க, கம்மி தான். மொத்தமே ஒரு 10 ஊர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வரலாம். சிங்கப்பூர், இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது பெர்த்துக்கு. உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து இருக்குது, கோலாலம்பூர்லேருந்து இருக்குது, பேங்காக்லேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன், ஹாங்காங்லேருந்து இருக்கும். ஈவன் நியூசிலாண்ட்லேருந்தே டைரக்ட் ஃப்ளைட் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஒன் ஸ்டாப் பண்ணி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மெல்போர்னோ, சிட்னியோ இல்லை அடலேடோ. மற்றபடி யூரோப்பில் இருந்தெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு சிட்னி மெல்போர்ன் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் வருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 7-8 கண்ட்ரியிலேருந்து தான் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது பெர்த்துக்கு. வந்துடுங்க, இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ் வந்தாச்சு. அண்ணாக்கு நன்றி சொல்லிடலாம். மிக்க நன்றிங்கண்ணா. எதிர்பாராத விதமாக நன்றி. இல்லை, நான் தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நெக்ஸ்ட் டைம் வாங்க. கண்டிப்பாக, ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயருங்கண்ணா. வியூவர்ஸ்க்கும் பாய். கண்டிப்பாங்கண்ணா, மிக்க நன்றி. அண்ணா தான் முக்கால்வாசி செலவு பண்ணார், அதான் உண்மை. இல்லை அப்படிலாம் இல்லை. எதாக இருந்தாலும் இது நீங்கள் வந்து எதிர்பாராத விதமாக இது நடந்துச்சு. நீங்கள் எதோ நினச்சிட்டு இருப்பீங்க, பிளான் பண்ணி ஏதோ வந்து அடிலேட்டில் முதல்ல பேசி வச்சுட்டு. இல்லைங்க, அண்ணா சேனல் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. எதிர்பாராத விதமாக அந்த கடைக்கு நான் போகவும், அவங்க உள்ளே இருக்கவும், மீட் பண்ணவும், அவர் வரேன்னு சொன்னவும் எதிர்பாராத விதமாக நடந்தது தான். ஸோ 7 நாள் இந்த எப்பிக் ரோட் அட்வென்ச்சர் ட்ரிப் சிறப்பாக முடிஞ்சுது. அண்ணன் இருந்தங்காட்டி தான் முடிஞ்சிருக்கல, நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். அதான் உண்மை. தனியாக வந்திருந்தா நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை மாதிரி வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, தேங்க்ஸ். ஓகேங்கண்ணா, கண்டிப்பாக மீட் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்தியா வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுவோங்க. கால் பண்ணுங்கண்ணா, மெசேஜ் பண்ணுங்கள். ஷூர், கான்டாக்டில் இருப்போங்க. தேங்க்யூங்கண்ணா. பாய். ஓகேங்கண்ணா, பாய்ங்கண்ணா. பாய். சரிங்கண்ணா, தேங்க்ஸ். கண்டிப்பாங்கண்ணா, போய்ட்டு மெசேஜ் பண்ணு. இந்த கார் மறக்கவே முடியாத கார். 7 நாள் நம்ம கூட வந்தது. அண்ணா 3 நாள் வச்சு தான் கொடுக்க போகிறாரு. வாங்க. இந்த MG3க்கு நன்றிங்க. சிறப்பாக அடிலேட்லேருந்து இந்த பெர்த்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. எப்பிக் அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் சிறப்பாக முடிஞ்சுது. நம்மளோட ஆஸ்திரேலியா பயணம் சிறப்பாக முடிஞ்சுது. என்ன பிளான் பண்ணமோ எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எல்லா அட்வென்ச்சரும் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு. 45 நாள் பயங்கர டயர்டாகிட்டேன். வாய்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கர டவுன் ஆகிடுச்சு. பத்தையும் மீறி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் வாங்க. ஸோ நமக்கு 3 மணிக்கு தாங்க செக்இன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால்
எங்காவது ஃப்ரீயான ஒரு இடம் பார்த்து உட்காந்து தூங்க வேண்டியது தான். இந்த விலாகை முடிச்சிடலாம். என்னங்கிறீங்க? சீசன் 15 பிடிச்சதா? ஸோ அடுத்த எபிசோட் தான் இந்த கன்க்ளூஷன் ஆஃப் சீசன் 15. இன்னும் பட்ஜெட் பற்றி நம்ம பேசவே இல்லை. இந்த இதுக்கு ஆனதை பற்றி பார்த்துருப்பீங்க. ரோட் ட்ரிப்புக்கு கார் என்ன எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்துருப்பீங்க. மற்றபடி நியூசிலாண்டு, குக் ஐலாண்ட்ஸு, இந்த ஆஸ்திரேலியா எந்த செலவு நான் சொல்லவே இல்லை. நம்ம முதல் மாதிரி தான் வழக்கம் போல் அடுத்த எபிசோட் வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 15 அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரோட கன்க்ளூஷன் எபிசோடில் எல்லாத்தையும் பேசிடலாம் தெளிவாக. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆச்சு, கண்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பேசிடலாம். ஸோ அடுத்த எபிசோட் தான் இந்த சீசனோட முடிவுரை, இந்த கன்க்ளூஷன். இங்கே பெர்த் ஏர்போர்ட்டில் ஆரம்பிக்கிறது. ஈரோடு திண்டல் முருகன் கோயிலில் தான் இப்படி முடிய போகுது. நம்ம இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. பெர்த் டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு சென்னை 2 ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு. அப்புறம் சென்னையிலேருந்து பஸ் எடுத்து ஈரோடு போக போகிறோம். இதாங்க பிளானு. இன்னொன்று, ரொம்ப நாளாக நம்ம சேனல் வந்து மலேசியாவிலேருந்து நிறைய பார்க்குறாங்க. இந்தியாவுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு அப்புறம் 3ஆவதாக மலேசியா தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ மலேசியன் தமிழர்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். பயங்கர நம்ம மேலே பாசமாக இருக்காங்க. ஸோ எனக்கு நாளைக்கு 10 மணி நேரம் டிரான்சிட் இருக்குது கோலாலம்பூரில். நமக்கு இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீ வீசா ஆனர்கள் கூட. அதனால் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காங்க, குமார் வா குமார் வா குமார்னு. நான் நிறைய தடவை வந்து மலேசியா ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். யூடியூப் முன்னாடியும் யூடியூப்காகவும் சீசன் 3ல் நம்ம பொர்னியோ பண்ணியிருந்தோம். புதுசாக யாருக்கும் தெரியாத மலேசியா. ஸோ பெனின்சுலர் மலேசியா கண்டிப்பாக பண்ணணும். பட் இந்த தடவை 10 மணி நேரம் டிரான்சிட் இருக்கிறதுனால நம்மளால் வெளியே போக முடியறதுனால ஒரே பிஎன்ஆர் தான். 2 போர்டிங் பாஸும் இங்கேயே கொடுத்துருவாங்க சென்னை வரைக்கும். எனக்கு உள்ளே இருந்துக்கலாம், நான் வெளியே போக தேவையில்ல. பட் நமக்கு ஃப்ரீ வீசா இருக்கிறதுனால நம்ம வந்து கேட்டு வெளியில் போய்க்கலாம். வெளியில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோலாலம்பூர் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கேருந்து டவுன் பஸ்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சி முருகன் கோயில் போகிறோம். 10 மலை முருகன் கோயில், பட்டு கேவ்ஸ். முருகன் கோயில் கீழே நாளைக்கு இது சப்ஸ்கிரைபர் நம்ம மலேசியா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் மீட்டு வச்சுருக்கேன். அவங்க சந்தோஷமாக அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சோ இல்லை வந்து பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மெட்ரோ ட்ரெயின் கூட இருக்குது ஏர்போர்ட்டுக்கு. KLA 2 வந்தோம்னா இன்னொரு இது ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வரோம். சென்னையில் வந்து இந்த தடவை வைக்கல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஏன்னா சென்னைக்கு நான் நைட் 11 மணிக்கு தான் வரேன். வெளியில் வரதுக்கு 11:30 ஆயிரம் ஏர்போர்ட் விட்டு. நைட் 11:30 மணிக்கு உங்களை காக்க வைக்க நான் விரும்பலை. டைமிங் செட் ஆகலை. அதனால் இந்த தடவை சென்னையில் சப்ஸ்கிரைபர் மீட் இல்லை. ஸோ டோட்டல் பட்ஜெட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் மீட்டு மற்றும் இந்த பெர்த் டு சென்னைக்கான ஃப்ளைட் டிக்கெட் எப்படி பிடிச்ச, என்ன ரேட்டு, இது எல்லாமே அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்க்கலாம். இந்த கன்க்ளூஷன் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. முக்கியமாக இந்த எப்பிக் அட்வென்ச்சர் ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 நாள் செம்மையாக இருந்தது. முக்கியமாக அண்ணா ஆனந்தனாவுக்கு பயங்கர நன்றி. செலவு முக்கால்வாசி அவர் தான் பண்ணார். வண்டி ஓட்டுறதும் முக்கால்வாசி அவர் தான் ஓட்டினார். 4000 கிலோமீட்டரில் 1000 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டியிருப்பேன். 4000 3000 அவர் தான் ஓட்டினார். ஸோ நான் இவர் இல்லைனாலும் முடிச்சிருப்பேன். பட் இந்தளவு சிறப்பாக வந்திருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஆனந்தனாவுக்கு மிக்க நன்றி. ஸோ வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோட் பெருத்த ஆரம்பிக்கிறோம். திண்டல் முருகனில் முடிக்கிறோம். எல்லாத்தையும் சூப்பராக பட்டையை கிளப்புறோம் மலேசியன் சப்ஸ்கிரைபர்ஸோட. ஓகேங்களா? ஸோ வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடை சந்திக்கலாம். அந்த கன்க்ளூஷனில் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கனெக்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது விடைபெறுகிறேன். அடுத்து சீசன் 15 கன்க்ளூஷனில் சந்திக்கலாங்க. இந்த பெர்த் ஏர்போர்ட்டில் இருந்து நான் அப்படியே தூங்குறேன். 3 மணிக்கு காலையில் பார்க்கலாங்க. நன்றி. தேங்க்யூ ஆஸ்திரேலியா அண்ட் தேங்க்யூ பெர்த் ஏர்போர்ட். பை பாய்.